வாங்க, நீங்கள் தான். உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே தானே? வாங்க, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு கிஃப்ட் கொஞ்சம் அனுப்பியிருக்காங்க. நாங்கள் இதெல்லாம் ஹாப்பி பார்ட்டி டெக்கரேஷன் சர்ப்ரைஸ் கிஃப்ட் சைஸ்ன்னு வந்திருக்கோம். முக்கியமான வேண்டப்பட்ட ஒருத்தவங்க உங்களோட பர்த்டேக்காக பாசமாக கிஃப்ட் கொஞ்சம் அனுப்பியிருக்காங்க. யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? யார் அனுப்பியிருப்பா? பேர் என்ன? எங்கே இருக்காங்க? இலங்கையிலேருந்து. வெளிநாட்டில் இல்லை, இலங்கையிலேருந்து ஒருத்தவங்க அனுப்பியிருக்காங்க. வேற யாரும் இல்லையா உங்களுக்கு கிஃப்ட் அனுப்புறதுக்கு? கடையில் சொல்லுங்க, யாரும் சொல்லி கிஃப்ட் எல்லாம் வாங்கிக்கிறீங்களா? உள்ளுக்கு வரவா? அது என்ன கிஃப்ட்னு பாருங்க. கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. பாருங்க என்ன என்னன்னு சொல்லிட்டு பிரிக்காம சொல்லுங்க. என்ன இருக்கும், என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாருங்க இப்ப என்னன்னு பார்ப்போம். பிடிச்சிருக்கா? கழட்டி பாருங்க. கட்டிங்க, கழட்டுங்க. பிடிச்சிருக்கா? ஆனால் அவர் இன்னும் சொல்லவே இல்லைன்னா யாருன்னு. இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது, கண்டுபிடிச்சிருக்கீங்க. யாரு? என்னுடைய மகளா? என்ன இப்போ ஒய்ஃப் இருக்காங்க, பாபாங்களாம் இருக்காங்க, இவங்களாம் கொடுக்க மாட்டாங்களா ஒன்றுமே? நீங்கள் எடுத்தோன்னே அப்படி சொல்லிவிட்டீங்களே. இல்லை, அவங்க பொரின்லேருந்து தான் சொல்கிறீங்க. பொரின்ல இல்லை, அவங்க பொரின்லாம் இல்லை, இங்கே தான் அனுப்பியிருக்காங்க. சரியாக சொல்லுங்க சார். இப்போ இந்த டிஷர்ட் யார் கொடுத்ததுன்னு சொல்லுங்களேன். அது வேற ஒருத்தவங்க கொடுத்தாங்க. அது யாரு? இல்லை, சொல்லிட்டாங்க. யாரு 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 சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இங்கிட்டு காட்டுங்கண்ணே. யார் அனுப்பியிருக்கா? அண்ணே மகனா சித்தான்னு சொல்லி போட்டிருக்குமே. அப்பா நல்லா இருக்கு. இல்லை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இன்னைக்கு நாளைக்கு இப்படி ஏதாவது கிஃப்ட் யாராவது கொடுப்பாங்கன்னு? உங்கள் பர்த்டே ஞாபகம் வச்சுருந்து கூட என்னோட மகத்தை அனுப்பி விட்டாங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கா? நேற்று கிஃப்ட் கொடுத்து அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களோட அந்த பாசத்தை வந்து இந்த இது மூலயமா வெளிக்காட்டியிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப அன்பு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது வீடியோ மூலயமா நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அவங்க அதை கேட்டு சந்தோஷப்படுவாங்க. ஒரு நன்றி கூட சொல்லலாம். பேச்சு வரல. அண்ணா எத்தனை வயசு இன்னையோட? மூமெண்ட்டே இல்லாமல் 47. உங்கள் வயசுக்கு இத்தனை வயசுக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ்லாம் செஞ்சுருக்காங்களா யாராவது? ஃபஸ்ட் டைமா? நீங்கள் எதிர்பார்க்கல? அப்படி சந்தோஷமாக இருக்கீங்களா 47 வயசில்? ஏன்னா அவங்களோட ஆமாம் மகள் தான் பொறியிலேருந்து அவங்க தான் அனுப்பியிருக்காங்க. அவங்க இப்போ இன்றைக்கி நேரத்தில் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2 கிழமை அவங்க பேசி இந்த சர்ப்ரைஸை ரெடி பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு இப்படி செய்ய சொல்லி எங்களுக்கும் தெரியாது நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். நாங்கள் இப்போ திடீர்னு தான் தெரியும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களாண்ணா? 47 வயசு இப்படி சந்தோஷமாக கொண்டாடிருக்கீங்களா? இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஏதாவது பேசுனீங்களா? பேச்சு வரலையா?
ஹாப்பி பார்ட்டி டெக்கரேஷன் மூலியமாக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கிறேன். அது நல்லா பேசிக்காக வரும். உங்களோட பர்த்டே ஞாபகமாக இதை கண்ணு நாட்டி நல்லா வளர்த்துடுங்க. இதில் எங்களை கிஃப்ட்டும் உங்களுக்கு ஞாபகம். அன்பான பிறந்த நாளைக்கு மகள் அனுப்பும் அன்பு பரிசு உங்கள் எண்ணம் போல் என்றும் செல்வ சிறப்புடன் வாழ வாழ்த்துக்கின்றேன். அப்பா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அப்பா என்றுமே எங்களை உங்கள் கண் இமை போல பார்த்து நம்மளை உருவாக்கிய அப்பா நன்றிகள் கோடி ஃபீமேல் அப்பா அன்பான பிறந்த நாளைக்கு மகள் அனுப்பும் அன்பு பரிசு உங்கள் எண்ணம் போல் என்றும் செல்வ சிறப்புடன் வாழ வாழ்த்துக்கின்றேன். அப்பா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அப்பா என்றுமே எங்களை உங்கள் அப்பா அன்பான பிறந்த நாளைக்கு மகள் அனுப்பும் அன்பு பரிசு உங்கள் எண்ணம் போல் என்றும் செல்வ சிறப்புடன் வாழ வாழ்த்துக்கின்றேன். அப்பா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அப்பா என்றுமே